ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் உள்ள ஃபஸ்ட் லெசன் பவர் ஷேரிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம் பெல்ஜியம் அண்ட் ஸ்ரீலங்கா. ஃபஸ்ட்டு பெல்ஜியம் பற்றி பார்க்கலாம். பெல்ஜியம் வந்து ஒரு சின்ன நாடு. இந்தியாவில் வந்து ஹரியானாவை விடைக்கும் ரொம்ப சின்ன நாடு. அது வந்து ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி, லக்சம்பர்க் கூட வந்து அது பார்டரில் இருக்குது. அடுத்தது அதுக்கு வந்து பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது இந்தியாவுடைய பாப்புலேஷனுடைய ஹாஃபில் தான் அங்கே இருக்குது. அங்கே ஆனால் ஒரு எத்னிக் காம்போசிஷன் எடுத்துனிங்கன்னா அங்கே உள்ள கலாச்சாரம், அதாவது சொசைட்டி வந்து, அதாவது சோஷியல் டிவிஷன் வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதாவது நிறைய லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து இருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷன் அங்கே 59% வந்து ஃப்ளெமிஷ் ரீஜியனில் இருக்காங்க. அவங்க வந்து டச் லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்காங்க. 40% பீப்புள் வந்து வலோனியா ரீஜியனில் இருந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்க. 1% பீப்புள் வந்து பெல்ஜியன்ஸ் பேசுகிறாங்க. அவங்க பெல்ஜியனில் இருக்காங்க. அவங்க வந்து ஜெர்மன் பேசுகிறாங்க. ஆனால் கேபிட்டலில் வந்து 80% பீப்புள் வந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்க. 20% பீப்புள் வந்து டச் பேசுகிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஏன்னா அவங்க ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ஆக்சுவலி மைனாரிட்டி பீப்புள். ஏன்னா கண்ட்ரியில் வந்து டச் வந்து கூட இருக்காங்க பாப்புலேஷன். ஆனால் கேபிட்டலில் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து கூட இருக்காங்க. அதனால ஃப்ரெஞ்சுக்கு வந்து இது ரொம்ப ரிச்சாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருந்தாங்க. ஆனால் டச் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் லேட்டாக தான் கிடச்சிது. அதனால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. அதனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டது. இது மெஜாரிட்டி பீப்புள் வந்து லேட்டாக எஜுகேஷன்லாம் கிடைக்குது. ஆனால் மைனாரிட்டி பீப்புளுக்கு சீக்கிரமே கிடச்சிட்டுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டது. அதுதான் ஒரு வாரே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீலங்கா தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தது. அதில் வந்து நிறைய பாப்புலேஷன் இருந்துச்சு. 2 crore பீப்புள் கிட்ட இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து 2 ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு இடையில தான் கான்ஃப்ளிக்ட். என்னென்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸும் சின்ஹலா ஸ்பீக்கிங் பீப்புள்ஸும் தான். தமிழ்ஸ் வந்து 2 இதாக கிளாஸிஃபை ஆகுறாங்க. என்னென்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸும் இந்தியன் தமிழ்ஸும். இந்தியன் தமிழ்ஸ் வந்து இந்த நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்க, பிளான்டேஷன் ஒர்க்குக்கு போனவங்க. ஆனால் இது அங்குள்ள பெர்மனெண்ட் சிட்டிசன்ஸ் தான் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். அதில் வந்து 2 சின்ஹலா ஸ்பீக்கர்ஸ் எவ்வளோ இருந்தாங்கன்னா மெஜாரிட்டியாக 74% இருந்தாங்க. தமிழ் ஸ்பீக்கர்ஸ் வந்து 18% இருந்தாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து 13% இருந்தாங்க. அதுக்கு மெஜாரிட்டி எங்கன்னா புத்திசம் தான். சின்ஹலா ஸ்பீக்கிங் பீப்புளெலாம் புத்திஸ்டாக தான் இருந்தாங்க மோஸ்ட்லி. மீதி உள்ளவங்க தமிழ், ஹிந்துஸ், முஸ்லீம்ஸாக இருந்தாங்க. 7% பீப்புள் வந்து கிறிஸ்டியனாக இருந்தாங்க. ஆனால் இந்த அங்குள்ள கவர்மெண்ட் வந்து சின்ஹலா ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு தான் ரொம்பவே ஃபேவர் பண்ணாங்க. ஆனால் அந்த பெல்ஜியத்தில் என்ன பண்ணாங்கன்னா 2 இதுக்குமே பொதுவாக பண்ணாங்க. 2 இதுக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்காம ஈக்குவலாக பண்ணாங்க. அதை பற்றி தான் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.